தான் உங்களுக்கு முழுமையான புள்ளியும் கிடைக்கும். சரி, இப்போ நாங்கள் 7வது கேள்விக்கு போவோம். ஒரு போமாசி பொது ஒரு அட்சர கணித உறுப்பு கணித போமாசி கேட்டிருக்கு. நான் இதை பற்றி தெளிவான அளவில் கதைச்சிருக்கேன். விளங்காட்டி திரும்ப இதில் கன பேர் டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு விளங்கலைன்னா அந்த கணித சிறகுகளில் போமாசி தொடர்பான ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பிரியோசனமான ஒரு வீடியோ இருக்குது. அது ஒரு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். உங்களை தெளிவுபடுத்தும். நீங்கள் வேண்டாம் அது இருக்கா போய் பார்க்கலாம். போமாசி நேர காணப்படும் பிள்ளைய போமாசி. இதில் எல்லாமே உறுப்பாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உறுப்புண்டா சக செய்வான எங்கேயுமே பிரியல 3 உறுப்பு. இந்த 3 உறுப்பு போமாசி காணணும்னா எல்லாமே காரணிகளும் பெருக்கமாக இருக்குது. அதான் உறுப்புண்டா பெருக்கமாக இருக்கும். நம்பர் இருந்தால் போமாசி எடுங்க பிள்ளைகள். நம்பருக்கு மட்டும்தான் போமாசி எடுக்கணும். 3க்கும் 2 தான் நம்பர் இருக்குது. நம்பர் இருந்த போமாசி 6 மனசால கண்டாலும் சரி, நீங்கள் வகுத்து பார்த்தாலும் சரி, இல்லைன்னா இன்னும் ஒரு வழி சொல்லித்தரேன் பிள்ளைகள். பெரிய எண் எடுங்க. பெரிய எண் 3 2 பிரிக்குமோ இல்லை, அப்போ 3 போமாசி இல்லை. 3 அடுத்த மடங்கு எடுங்க 6 2 பிரிக்குமோ ஓம், ஆகவே போமாசி 6. நம்பர் இருந்த போமாசி 6. அட்சரம் இங்கே அட்சரங்கள் இருக்கின்ற எல்லா அட்சரம் வரணும். அவற்றை மிகப்பெரிய விலையோட எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இந்த மிகப்பெரிய விலை வர்க்கம், ஆகவே எக்ஸ் வர்க்கம். y இருக்குது. y இந்த மிகப்பெரிய விலவும் வர்க்கம், ஆகவே y வர்க்கம். 6 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் என்றிருந்தால் முழுமையான புள்ளி. இதில் ஒரு வர்க்கத்தை கட் பண்ணிட்டீங்களோ இல்லை அரைப்பொடியிலையோ ஒரு சின்ன பிள்ளை வந்தாலும் உங்களுக்கு புள்ளி இல்லை. அது என்ன தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. முழுமையாக